அற்பமான எண்ணெயும் வேதத்தை அறிய பயன்படுத்தி ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாவதாக. யாத்ராகமும் அதிகாரம் 26. கேள்வி 1. வாசஸ்தலத்தை எவற்றால் உண்டு பண்ண வேண்டும்? விடை 10 மூடு திரைகளால். யாத்ராகம் 26:1. கேள்வி 2. மூடு திரைகள் எவைகளால் நெய்யப்பட்டிருக்க வேண்டும்? விடை திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். யாத்ராகம் 26:1. கேள்வி 3. மூடு திரைகளில் விசித்திர வேலையாய் எவைகளை செய்ய வேண்டும்? விடை கேருபீன்கள். யாத்ராகம் 26:1. கேள்வி 4. ஒவ்வொரு மூடுதிரையின் அளவு என்ன? விடை 28 முழ நீளம், 4 முழ அகலம். யாத்ராகம் 26:2. கேள்வி 5. எத்தனை மூடுதிரைகளை ஒன்றோடொன்றாக இணைக்க வேண்டும்? விடை 5. யாத்ராகம் 26:3. கேள்வி 6. இணைக்கப்பட்ட 2 மூடுதிரையின் கடை ஓரங்களில் என்ன உண்டு பண்ண வேண்டும்? விடை இளநீல நூலால் 50 காதுகள். யாத்ராகம் 26:4-5. கேள்வி 7. எத்தனை பொன் கொக்கிகளால் மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட வேண்டும்? விடை 50 பொன் கொக்கிகள். யாத்ராகம் 26:6. கேள்வி 8. இணைக்கப்பட்ட 2 மூடு திரைகளையும் கொக்கிகளால் இணைக்கும் போது எப்படி இருக்கும்? விடை ஒரே வாசஸ்தலமாய். யாத்ராகம் 26:6. கேள்வி 9. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி எத்தனை மூடு திரைகளை உண்டு பண்ண வேண்டும்? விடை 11 மூடு திரைகள். யாத்ராகம் 26:7. கேள்வி 10. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போட வேண்டிய மூடு திரைகளை எதினால் உண்டு பண்ண வேண்டும்? விடை ஆட்டு மயிரால். யாத்ராகம் 26:7. கேள்வி 11. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போட வேண்டிய மூடு திரைகள் ஒவ்வொன்றின் அளவு என்ன? விடை 30 முழ நீளம், 4 முழ அகலம். யாத்ராகம் 26:8. கேள்வி 12. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போட வேண்டிய மூடு திரைகளை எவ்வாறு இணைக்க வேண்டும்? விடை 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகளை ஒன்றாகவும். யாத்ராகம் 26:9. கேள்வி 13. 6ஆம் மூடு திரையை எதற்கு முன்னே மடித்து போட வேண்டும்? விடை கூடாரத்தின் முகப்பு. யாத்ராகம் 26:9. கேள்வி 14. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போட இணைக்கப்பட்ட மூடு திரைகளின் ஓரங்களில் எத்தனை காதுகளை உண்டு பண்ண வேண்டும்? 100. யாத்ராகம் 26:10. கேள்வி 15. எத்தனை வெண்கல கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி இணைத்துவிட வேண்டும்? விடை 50 வெண்கல கொக்கிகள். யாத்ராகம் 26:11.
கேள்வி எண் 16. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை எங்கே தொங்க வேண்டும்? விடை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில். யாத்ராகம் 26:12. கேள்வி எண் 17. கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானது எங்கே தொங்க வேண்டும்? விடை வாசஸ்தலத்தை மூடும்படி ஒவ்வொரு முழமாக அதன் இரு பக்கங்களிலும். யாத்ராகம் 26:13. கேள்வி எண் 18. கூடாரத்திற்கு எத்தனை மூடிகளை எவைகளால் செய்ய வேண்டும்? விடை 2 மூடிகள். யாத்ராகம் 26:14. கேள்வி எண் 19. வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் எதனால் உண்டு பண்ண வேண்டும்? விடை சீத்தி மரம். யாத்ராகம் 26:15. கேள்வி 20. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளின் அளவு என்ன? விடை ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளம் 1.5 முழ அகலம். யாத்ராகம் 26:16. கேள்வி எண் 21. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் எத்தனை கழுந்துகள் இருக்க வேண்டும்? விடை 2 கழுந்துகள். யாத்ராகம் 26:17. கேள்வி எண் 22. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை எதற்கு எதிராக நிற்க கடவுது? விடை தெற்கே தென் திசைக்கு. யாத்ராகம் 26:18. கேள்வி எண் 23. 20 பலகைகளின் கீழே வைக்கும் எத்தனை வெள்ளி பாதங்களை உண்டு பண்ண வேண்டும்? விடை 40 வெள்ளி பாதங்கள். யாத்ராகம் 26:19. கேள்வி 24. வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் எத்தனை பலகைகளையும் அவைகளின் கீழ் எத்தனை வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ண வேண்டும்? விடை 20 பலகைகள் 40 வெள்ளி பாதங்கள். யாத்ராகம் 26:21. கேள்வி 25. வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு எத்தனை பலகைகளை உண்டு பண்ண வேண்டும்? விடை 6 பலகைகள். யாத்ராகம் 26:22. கேள்வி 26. வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு எத்தனை பலகைகளை உண்டு பண்ண வேண்டும்? விடை 2 பலகைகள். யாத்ராகம் 26:23. கேள்வி 27. ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக எத்தனை வெள்ளி பாதங்கள் இருக்க வேண்டும்? விடை 16. யாத்ராகம் 26:25. கேள்வி 28. வாசஸ்தலத்திற்கு மொத்தம் எத்தனை பலகைகள் வேண்டும்? விடை 48. யாத்ராகம் 26, 18, 20, 22, 23, 25. கேள்வி 29. சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு எத்தனை தாழ்பால்கள் இருக்க வேண்டும்? விடை 15 தாழ்பால்கள். யாத்ராகம் 26, 25 27 வரை. கேள்வி எண் 30. நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் எங்கே உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும்? விடை பலகைகளின் மையத்தில். யாத்ராகம் 26, 28.
கேள்வி 31. பலகைகளை எதினால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை எதினால் மூட வேண்டும்? விடை பொன் தகட்டால். யாத்ராகமம் 26:29. கேள்வி 32. எவற்றால் திரைச்சீலையை உண்டு பண்ண வேண்டும்? விடை இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திருத்திய மெல்லிய பஞ்சு நூல் இவற்றால். யாத்ராகமம் 26:31. கேள்வி 33. திரைச்சீலையிலே என்ன வைக்கப்பட வேண்டும்? விடை விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள். யாத்ராகமம் 26:31. கேள்வி 34. திரைச்சீலையை சீத்தி மரத்தினால் செய்து எதில் தொங்கவிட வேண்டும்? விடை பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே. யாத்ராகமம் 26:32. கேள்வி 35. தூண்கள் எதின் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும்? விடை 4 வெள்ளி பாதங்கள். யாத்ராகமம் 26:32. கேள்வி 36. கொக்கிகளின் கீழே திரைச்சீலை தொங்கவிட்டு எதை திரைக்குள்ளாக வைக்க வேண்டும்? விடை சாட்சி பெட்டியை. யாத்ராகமம் 26:33. கேள்வி 37. திரைச்சீலை எவற்றிற்கு பிரிவை உண்டாக்கும்? விடை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும். யாத்ராகமம் 26:33. கேள்வி 38. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீது எதை வைக்க வேண்டும்? விடை கிருபாசனம். யாத்ராகமம் 26:34. கேள்வி 39. திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக எதையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைக்க வேண்டும்? விடை குத்துவிளக்கு. யாத்ராகமம் 26:35. கேள்வி 40. எவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரை கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக வேண்டும்? விடை இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல் இவற்றால். யாத்ராகமம் 26:36. கேள்வி 41. தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் எத்தனை தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூட வேண்டும்? விடை 5 தூண்கள். யாத்ராகமம் 26:37. கேள்வி 42. பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு எவற்றை வார்ப்பிக்க வேண்டும்? விடை 5 வெண்கல பாதங்கள். யாத்ராகமம் 26:37. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.